மூன் லேண்டிங் உண்மையாக நடந்துச்சா இல்லையா? ஸ்டான்லி கூப்ரிக்கும் இந்த மூன் லேண்டிங்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அது இப்போ கான்ஸ்பிரசி தியரிஸ் பேசிகிட்டு இருக்கவங்கள மூன் லேண்டிங் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே. அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ரெஃபரன்ஸ் எனக்கு தேவை இல்லையா? அதனால் நான் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறதும் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறதும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. ஆப்வியஸாக ரொம்ப வருஷம் ஆச்சுல, அதனால ஏன்னா மூன் லேண்டிங் பண்ணி பல வருஷம் ஆனதுனால யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகட்டும், டாக்குமெண்ட்ரிஸ் ஆகட்டும் எக்கச்சக்கமாக குவிஞ்சிருந்துச்சு. அந்த மாதிரி சில யூடியூப் ரெஃபரன்ஸும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வைங்களேன். அது வேறு. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருக்கேன்டா, இதில் புதுசாக பார்க்க என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறது புரியுது. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம். பட் இருந்தாலும் 1-2 வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்க கிளிப்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் இருக்குது இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்களேன். இந்த வீடியோ வந்து மொத்தம் 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். நம்பர் 1 வந்து ஸ்பேஸ் டேஸ், 2வது வந்து மூன் வாக், 3வது வந்து கான்ஸ்பிரசி தியரிஸ். இந்த 3 டைட்டிலில் தான் இந்த வீடியோ இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரேஸ். ஸ்பேஸ் ரேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட டெக்னாலஜியை யார் அவுட்டர் ஸ்பேஸுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரேஸ் தான் இது. எல்லாத்துக்கும் பிகினிங் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ஸ்பேஸ் ரேஸ்க்கு ஒரு பிகினிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கண்ட்ரீஸ்க்கு ஆக்சுவலாக கோல்டு வார் நடந்தால் தாங்க காரணம். எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவும் உக்ரைன் இல்லை, அமெரிக்காவும் ஆக்சுவலாக கோல்டு வார் நடந்துட்டு இருந்த டைம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரஷ்யா வந்து முந்திக்கிறாங்க. என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேட்டலைட் அனுப்புனது அவங்க தான், ஃபர்ஸ்ட் மென் அனுப்புனதும் அவங்க தான், ஃபர்ஸ்ட் விமன் அனுப்புனதும் அவங்க தான். இதை பார்த்துட்டு பொறாமப்பட்ட அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சேட்டலைட் அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த சேட்டலைட் என்ன ஃபெயில் ஆகி போயிடுது. அடுத்தது இன்னொரு ஒரு வருஷத்துலேயே 1958 ஒரு சேட்டலைட் அனுப்ப பார்க்குறாங்க. அந்த சேட்டலைட் வந்து பாஸ் பண்ணிடுது. அதாவது மேலே விண்வெளிக்கு போய் லான்ச் ஆகிடுது. இந்த மாதிரி சில ஸ்டெப்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்க டைமில் நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு 2 பேரும் குழந்தைங்க மாதிரி குச்சி ஏசிக்கு சண்டை போட்டு இருந்தாலும் அமெரிக்கா ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1961 ஜான் ஆஃப் கென்னடி வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். அப்போ என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40,000 மக்களுக்கு முன்னாடி ஓப்பனாக ஒரு அறிக்கையை விடுறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்க, achieving the goal before this decade is out of landing a man on the moon and returning him safely to the earth. ஏன்னா நாங்கள் வந்து நிலவுக்கு இன்னும் 10 வருஷத்தில் எங்களோட ஆஸ்ட்ரோனட்ஸை கொண்டு போய் விட்டுட்டு அதே டைமில் நாங்கள் திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக ஒரு அறிக்கையை விடுறாரு. இதை கேட்டுட்டு மொத்த உலகமே ஷாக்கில் இருந்தாலும் நிறைய பேர் கிரிட்டிசிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாவே மூன் லேண்டிங் பண்ண முடியுமா, இல்லை அவங்க சும்மா சொல்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த டெக்னாலஜி வச்சு இந்த விஷயத்தை பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அமெரிக்கா எப்படி பண்ணி முடித்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். 16 ஜூலை 1969 ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் லான்ச் பண்ணி 20 ஜூலை 1969 நிலவில் இறங்கிட்டாங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன் வாக். மூன் வாக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவில் இறங்கி நடக்கிறது. நிலவில் இறங்கி நடக்க போகிற ஆட்கள் 2 பேர். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ட்ரினும். அந்த இதெல்லாம் எங்களுக்கே தெரியும், நீ முதல்ல கதையை சொல்லு அப்படின்னு சொல்கிறது புரியுது. நிலவில் இறங்கினவுடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துச்சே பேசாதடா படிக்காத that one small step for a man, one giant leap for a mankind அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு ஒரு சிறிய படி, மனித குலத்திற்கு ஒரு மாபெரும் பாய்ச்சல் என்னன்றதா. மூன் வாக்கோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவில் இறங்கி நடக்கிறது மட்டும் இல்லைங்க, அதில் வந்து நிறைய ராக் சாம்பிள்ஸ் எடுத்து வைக்கிறதும், அது போக வந்து நிறைய ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நோக்கம் தான். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்பிரசி தியரிஸ். இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் பேசுகிறவங்க நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்பிரசி தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க டைமில் அவங்களோட ஷேடோஸ் வந்து பேரலாக இல்லாமல் ஏன் ஒரு மாதிரி சாஞ்சிருக்க மாதிரி இருக்குது, அப்போ உண்மையாகவே செட்டு போட்டு தான் எடுத்துருக்கீங்க, இது நிஜமான மூன் லேண்டிங் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைம் வைக்கிறாங்க. யாரை ஏமாத்த பார்க்குறேன். அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து மூன் இருக்கிறது ஒன்று தான். ஆனால் டைரெக்டாக சன்லைட் பண்ணும்போது பேரலாக தான் விழுகணும், நிஜம்தான். ஆனால் மூன் அப்படிங்கிறது நிறைய மேடு பள்ளங்களால் ஆன ஒரு சர்ஃபேஸ் இல்லையா? நம்ம பூமியில் இருக்க மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு சர்ஃபேஸ் வந்து மூனில் இருக்காது. நிறைய கிரேட்டர்ஸ் இருக்கட்டும், அதே மாதிரி குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் அதில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பட்டு கூட நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த தியரிக்கு. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேன் ஆலன் பெல்ட். வேன் ஆலன் பெல்ட்னா என்ன அப்படிங்கிற சின்னதாக சொல்லிடுறேன். நம்ம ஏர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸும்
ஒரு பெல்ட் மாதிரி ஃபார்ம் இருக்கக்கூடியது தான் வேன் ஆலன் பெல்ட். இந்த பெல்ட்டில் ஆக்சுவலாக ரொம்ப ரேடியேஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் எல்லாமே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூலிமா அந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வேன் ஆலன் பெல்ட்ஸில் வந்து ஓவராக ரேடியேஷன் இருக்கிறத வந்து மனிதருக்கு ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்துக்கு நாசா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பல்லோ 11 வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அந்த இடத்த விட்டு கிராஸ் ஆகி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைம் வைக்கிறாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்ல கோடிக்கணக்கில் செலவு பண்ண தெரிஞ்ச நாசாவுக்கு ஒரு நல்ல ஒரு கேமராவை கொடுத்து அனுப்ப தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவுக்கு போன ஆஸ்ட்ரோனட்ஸ் எடுத்த ஃபோட்டோஸில் ஒரு ஸ்டார் கூட இல்லையே, ஏன் அப்படி? அப்போ இது நிஜமாவே செட்டு போட்டு தான் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைம் வைக்கிறாங்க. இதுக்கு நாசா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ செலவு பண்ணி தெரிஞ்ச எங்களுக்கு ஒரு கேமராவை கொடுத்து அனுப்ப தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவு வந்து ஆக்சுவலாக அவுட்டர் ஸ்பேஸில் இருக்குது. டேரெக்டாக சன்ரைஸ் வந்து நிலவில் படும்போது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ரும். அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்போஷர் வந்து மாற்றி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் ஸ்டாரை ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாரை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் இவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஏர்த்லேருந்து ஆக்சுவலாக ஸ்டார்ஸை கேப்சர் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே ரொம்ப நேரம் அதுக்குண்டான எக்ஸ்போஷரை மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஷட்டர் ஸ்பீடை வேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நிலவில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளி எல்லாமே நமக்கு ரிஃப்ளெக்ட் தாங்க பண்ணிவிடும். அப்படி இருக்கும்போது தூரத்தில் இருக்க ஸ்டார்ஸை வந்து கேப்சர் பண்ணணும்னா இவங்க சுத்தமாக தெரிய மாட்டாங்க. இதுதான் ஆக்சுவல் உண்மை. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் கொடி வந்து எப்படி ஸ்பேஸில் ஆடுது, அங்கே காற்றே இல்லையே, அப்படி இருக்கும்போது எப்படி ஆடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஈவில்தனமான கொஷின்ஸை வச்சாலும் நாசா ஒரு சிம்பிளான ஒரு ஆன்சர் வச்சிடறாங்க. நாசாக்கு ஆக்சுவலாக நல்லாவே தெரியும் இல்லையா, இந்த 1000 கோடி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பேசிக்கான விஷயம் கூட தெரியாதா என்ன? நார்மலாக ஒரு கொடி வைக்கும்போது கண்டிப்பாக படுத்துருவோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. அதனால் அவங்க வந்து எல் ஷேப்பில் ஒரு கொடியை பிளான் பண்ணி அங்கே வந்து ஊனி வச்சுட்டு வந்திருக்காங்க. அதனால தான் அது வேவ் ஆகிற மாதிரி இருந்திருக்கு. அது போக ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து அந்த கொடியை வந்து கசக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சில நியூஸையும் நாசா சொல்கிறாங்க. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டான்லி கூப்ரிக்கும் மூன் லேண்டிங்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளைம் வைக்கிறாங்க இல்லையா. அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1969 ஆக்சுவலாக மூன் லேண்டிங் நடக்குது. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1968 2001 ஸ்பேஸ் ஒடிசி அப்படிங்கிற மூவி வந்து ஸ்டான்லி கூப்ரிக் எடுத்திருக்காரு. அது ஆக்சுவலாக ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு மூவி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மூவியை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு செட்டில் ஆக்சுவலாக ஸ்டான்லி கூப்ரிக் எடுத்திருக்காரு. அதை பார்த்துட்டு இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் பேசுகிறவங்கலாம் கண்டிப்பாக இதை செட்டு போட்டு தான் எடுத்திருப்பாங்க. நிஜமாகவே ஸ்டான்லி கூப்ரிக் தான் இந்த மூன் லேண்டிங்கை பண்ணியிருக்கணும், அவர்னால மட்டும்தான் இந்த டைரக்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படைப்பை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது, எல்லாம் உருட்டுங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நாசா வந்து தவிர்க்கிறாங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோ இருந்தாலும் இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோக்குள்ளே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வந்தவங்களுக்காக இன்னொரு போனஸ், நிலவில் தரையிறங்க 5 கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் லேண்டிங் பண்ண 5 கண்ட்ரிஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யா, அதுக்கப்புறம் வந்து யூஎஸ், அதுக்கப்புறம் சைனா, அதுக்கப்புறம் இந்தியா, அப்புறம் ஜப்பான். இந்த 5 கண்ட்ரிஸ் தான் நிலவில் தரையிறங்கியிருக்காங்க, சாஃப்ட் லேண்டிங் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு என்ன பெருமையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற 4 கண்ட்ரிஸுமே மூணோட ஒரு பிரைட்டர் சைடில் தான் இறங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியா மூணோட சேலஞ்சிங்கான டார்க் சைடில் இறங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அதை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.